வாய்ப்புண்ணுக்கான மருத்துவம். வாய்ப்புண் எதனால் வருது? அதிக சூடு நம்ம சாப்பிட்ற உணவுகள் சரியில்லாத உணவுகள் சாப்பிடும்போது குடல் முழுவதும் புண்ணாகி வாயெல்லாம் புண்ணாயிடும். அப்போ பேச முடியாது, சாப்பிட முடியாது. பேசினா வாயிலேருந்து துர்நாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட பேசுகிறவங்க தள்ளி போயிடுவாங்க. அந்த வாய்ப்புண்ணை சரி செய்கிறதுக்கு இது நாட்டு மாட்டு வெண்ணெய், பன்னீர் ரோஜா, வில்வ இலை, கடுக்காய், அதிமதுரம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். வாய்ப்புண் எதனால் வருது அப்படின்னாக்கா, நம்ம நேரம் தவறி சாப்பிட்றது, ட்ரை ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்டுட்டு, அதிக புளிப்பு, காரம், ஆயிலில் வறுத்தது பொரிச்சது இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. இப்போ வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஜில்னஸாக குடிச்சிங்கனாலுமே உங்களுக்கு தும்மல், இருமல், தொண்டை புண்ணு, வாய்ப்புண்ணு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நாம் அதிக ஜில்னஸாகவும் குடிக்கக்கூடாது. நீங்கள் ஜில்னஸாக வந்து இந்த ஐஸ்கிரீமு, ஐஸில் வச்ச தண்ணி எதுவும் குடிச்சிங்கனாலும் கடைசியில் கொஞ்சமாக வெதுன்னு ஒரு வெந்நீர் குடிச்சிட்டிங்கனாக்கா அந்த புண்ணு வந்து வாயிலையும் புண்ணு வராது. வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்தால் தான் வாய் புண்ணே வெளியாகும். அதனால் நெய் வந்து சாப்பிட்டுக்கங்க. நல்ல மோர், நல்ல நீர்க்காய்கள், பழங்கள், அந்த வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி பழம், இளநீர், நொங்கு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வாய்ப்புண்ணும் வராது. குடலுக்குள்ளே இருக்கிற புண்ணும் ஆறி போயிடும். குடலில் இருக்கிற புண்ணு நாள்பட்ட நம்ம உணவு துணுக்குகள் சாப்பிட்டது சிறு குடலில் இறப்பையில் போய் சிறு துண்டு வந்து, அதாவது தக்காளி தோல் அல்லது கத்தரிக்காய் தோல், நம்ம நொங்கு, இளநீர் சாப்பிட்டோம்னாக்கா அதில் உள்ள அந்த தோல் போய் சிக்கிக்கிடுச்சுனாலும் நம்மளுக்கு புண்ணு வந்துடும். அதனால் சாப்பிட்றப்போ நல்லா மெண்டு பார்த்து சாப்பிடுங்க. வாய்ப்புண்ணு ஆறுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அதில் முக்கியமாக நாட்டு மாட்டு வெண்ணெய் ஒரு நேரம் எடுத்துக்கிட்டாலேயும் நீங்கள் வாயில் போட்டு கொப்பளிச்சிங்கனாலுமே புண்ணு சரியாகக்கூடியது. கொஞ்சமாக இந்த நாட்டு மாட்டு வெண்ணெய் எடுத்துக்கிறலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் நான். தொண்டை புண்ணு, தொண்டை கரகரப்பு, வயிற்றுக்குள்ளே இருக்க புண்ணு இதெல்லாம் வந்து நம்ம உமிழ்நீர் வழியாக ஆறக்கூடியது. ஒரு பன்னீர் ரோஜா எடுத்துக்கிறணும். குளிர்ச்சி தரக்கூடியது. துவர்ப்புத்தன்மை உள்ள பொருள்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கசப்புத்தன்மை உள்ளதும் சீக்கிரமாக உள்ளுக்குள்ளே இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடியது. இது 1 எடுத்துக்கிறணும். இது கூட வில்வ இலை அப்படியே ஒரு கைப்பிடி எடுத்து 2 அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். வில்வ இலையும் பன்னீர் ரோஜாவும் அரைச்சது. கொஞ்சமாக கடுக்காய், நம்ம எளிர் அந்த இதெல்லாம் வந்து சூடாகிட்டு அங்கங்கே வந்து கொப்பளங்கள் வந்துடும், வாய் துர்நாற்றம் வீசும். அந்த மாதிரி இருக்கிறத புண்ணுக்களை ஆற்றக்கூடியது. அந்த எளிர் வீக்கம், பல்லு கூச்சம், அதிக சூட்டுனால் வந்த அந்த வாய்ப்புண்ணை வந்து சீக்கிரமாக தணிக்கக்கூடியது. கொப்பளிச்சிங்கனாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ஒரு 5 நிமிஷம் வாயில் வச்சுருந்தீங்கன்னா போதும். தினமும் பல் துளைக்கிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வாய்ப்புண்ணு, குடல் புண் வராது. கடுக்காய் பொடி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நான் பொடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கடுக்காய் பொடி. அதிமதுரம் குடலில் இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடியது. சிறு பூச்சிகள் உள்ளுக்குள்ளே வந்து டஸ்ட்டு, அதாவது அலர்ஜி மாதிரி இருந்துக்கிட்டு புண்ணு வந்து வயிறை பிரட்டி வலிக்கும். அந்த உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்துச்சுனாக்கா வாயிலையும் பார்த்திங்கனாக்கா அதிக துர்நாற்றம் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த துர்நாற்றத்தை போக்கக்கூடியது இந்த அதிமதுர பொடி கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நாட்டு மாட்டு வெண்ணெயில் இதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வச்சுக்கிறலாம். பெரியவங்களாக இருந்தீங்கனாக்கா இந்த மாதிரி இதை வாயில் வந்து ஒதுக்கிக்கிறணும். வாயில் ஒதுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீரை நீங்கள் முழுங்கிக்கிட்டே வந்தீங்கனாக்கா வயிற்றுக்குள்ளே இருக்க புண்ணும் ஆறும், வாய் புண்ணும் சீக்கிரம் ஆறிடும். குழந்தைங்களா இருக்குது அப்படின்னாக்கா இது இவ்வளோ இது வாய்க்குள்ளே வச்சுக்கிற மாட்டாங்க. அப்படின்னாக்கா இதில் கொஞ்சமாக பாதி எடுத்து கொஞ்சமாக தண்ணி கலந்து அப்படியே கொப்பளித்து வாயிலேயே ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க முழுங்குன்னா முழுங்கிடலாம், துப்பிடலாம். அப்படி துப்பிட்டாங்கனாக்கா ஒருவேளை மட்டும் நீங்கள் இந்த இதை
தயார் பண்ணி வாயை கொப்பளிச்சு, சின்ன குழந்தைங்கனாக்கா 10 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கனாக்கா கொப்பளிச்சு 5 நிமிஷத்துக்கு பிறகு முழுங்க சொல்லுங்க, அல்லது துப்புறதுன்னா துப்பிட சொல்லுங்க. எந்த ஒரு இதுவும் பண்ணாது. பெரியவங்க இத அப்படியே வாயில ஒதுக்கிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க முழுங்கிரலாம். அப்படி முழுங்கிட்டீங்கனாக்கா, வாய்ப்புண்ணு சீக்கிரம் ஆறிரும். வாய்ப்புண்ணு ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. வாய்ப்புண் வாய்ப்புண் இன்னைக்கு வந்து அதிகமாக வர காரணம் அதிக அளவு சூடு. இப்போ வெயிலில் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா தன்னால் வாய் வெந்துடும். இந்த வாய்ப்புண் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.